இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா அச்சர கணிதம். அச்சர கணிதத்துல வந்து ஈருறுப்பு கோவைகள். அப்ப கடந்த வீடியோவில் 1வது வீடியோவில் பார்த்தோம் அச்சர கணிதத்துல வந்து திசை கொண்ட எண்கள் எந்த அளவு சம்பந்தப்படுது, திசை கொண்ட எண்கள் எந்த அளவு முக்கியம், அதை வந்து நம்ம 1வது வீடியோல வந்து பார்த்திருக்கோம். அப்ப இன்னைக்கு பாக்குறது என்னன்னா அச்சர கணிதத்துல ஈருறுப்பு கோவைகள்னா என்ன, ஈருறுப்பு கோவைகளை பத்தி கடந்த வீடியோவில் ஒரு அளவு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அதுல நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னா தனியொரு உறுப்பை எப்படி ஒரு கோவையால பெருக்கிறது. இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா ஒரு கோவையை இன்னொரு கோவையால எப்படி பெருக்கிறது. அப்ப இந்த கோவைன்னு சொல்றது என்னன்னா இதுல 2 உறுப்புகள் சேர்ந்து இருக்கு. எக்ஸ்னு சொல்ற ஒரு எண் 3ஓட கூட்டுப்பட்டுருது. அந்த மாதிரி ஒரு எண்ணை எக்ஸ்னு சொல்ற ஒரு எண்ணோட 2 கூட்டி வர்ற விடையால பெருக்க போறோம். அது பெருக்கிறது உண்மையால் நடக்கிற வேலை என்னன்னு சொன்னா ஆரம்பத்தில் உள்ள முதலாவது உறுப்பு எக்ஸ், எக்ஸை பெருக்கணும் எக்ஸாக 2ன்னு சொல்ற ஒரு கோவையால. 2வது உறுப்பு நேர் 3, நேர் 3 பெருக்கணும் எக்ஸாக 2ன்னு சொல்ற ஒரு கோவையால. இந்த மாதிரி அடைப்புகள் வந்து கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், நேரடியாக எப்படி அடைப்பு நீக்கிறதுன்னு. அது சம்பந்தமா டவுட் உள்ளவங்க அந்த வீடியோவில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நேரடியாக பார்க்குறவங்களுக்கு விளங்காட்டி 1வது வீடியோ பாருங்க. அப்ப இல்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க நேரடியாக பார்க்கலாம். அப்ப இதுல பாருங்க என்னன்னு எக்ஸை எக்ஸால பெருக்க போறோம். எக்ஸா இருக்கும் எக்ஸை 2ஆல பெருக்குனா 2x, நேர் 3 எக்ஸால பெருக்குனா நேர் 3x, நேர் 3 2ஆல பெருக்குனா நேர் 6. அப்ப அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருப்பேன் எக்ஸ் வர்க்கம் இருந்தா எக்ஸ் வர்க்கத்தோட தான் கூட்டணும். அப்ப எக்ஸ் வர்க்கம் எங்கேயுமே இல்லை, அது அப்படியே பார்த்ததுதான் இருக்கு. எக்ஸ் இருந்தா எக்ஸோட கூட்டணும். அப்ப 2 இடத்துல எக்ஸ் இருக்கு. குறியீடுகள் 2 பார்த்தா நேர் நேர், நேர்ல இருந்தா வர விட நேர்ல தான் வரும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5x நேர் 6. இது ஒரு முறை. ஆனா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகல, இந்த முறையில விளங்கப்படுத்தல. நான் ஒரு சின்ன வேலை ஒன்று செய்ய போறேன். இந்த 2வது இந்த வரியை இல்லாமாக்கி எழுத போறேன். 2வது வரியை இல்லாமாக்கி எப்படி டிரெக்டா கேள்வி செய்யறது அதை பார்ப்போம். அப்ப இந்த முறையில் நீங்க பழகிட்டா உங்களுக்கு வந்து மேத்ஸ் வந்து கொஞ்சம் லேஃபா இருக்கும். ஈருறுப்பு கோவைகள் விரிவுன்னு சொல்ற பாடம் அதை கொஞ்சம் பார்ப்போம். எப்படின்னு எக்ஸாக 3 பெருக்க போறோம் எக்ஸாக 2ஆல. இதே வேலை தான், ஆனாலும் மைண்டுக்கு எடுக்க போறோம். எக்ஸா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸை பெருக்கிடுறோம் டிரெக்டா எக்ஸாக 2ஆல. உதாரணத்துக்கு இப்போதைக்கு பழகுறவங்க வந்து இந்த இடத்துல 3ன்னு சொல்ற ஒரு எண் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பெருக்குங்க. எக்ஸை எக்ஸால பெருக்கிறோம் எக்ஸா இருக்கும் எக்ஸை 2ஆல பெருக்குனா நேர் 2x. நேரடியா விளங்குது தானே, இந்த அடைப்பை நீக்கிற மாதிரி. அப்படி டிரெக்டா நான் எழுதுறேன் எக்ஸை எக்ஸால பெருக்குறேன் எக்ஸா இருக்கும் எக்ஸை 2ஆல பெருக்குனா நேர் 2x. ஒருவேளை முடிஞ்சிச்சு. எக்ஸை வந்து நம்ம எக்ஸாலையும் பெருக்கிட்டோம் 2ஆலையும் பெருக்கி முடிச்சிட்டோம். அடுத்து பெருக்க நமக்கு ஒரு உறுப்பு இல்லை, இருந்தா அதால பெருக்கணும். அதை முடிச்சுட்டு அடுத்து பார்ப்போம் நேர் 3, நேர் 3 எக்ஸால பெருக்குனா நேர் 3x, நேர் 3 நேர் 2ஆல பெருக்குனா நேர் 6. அப்ப நமக்கு ஒரு வரி வந்து டிரெக்டா இல்லாமவே இந்த விட நேரடியாவே கிடைக்குது. அடுத்த வரியில பார்ப்போம் எக்ஸ் வர்க்கத்தை பார்த்து எழுதுறோம். எக்ஸ் இருந்தா எக்ஸோட கூட்டலாம் நேர் 5x நேர் 6. நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த முறையில தான் படிக்க போறோம். மீதி கேள்வியெல்லாம் நான் அதே முறையில விளங்கப்படுத்துறேன். அப்ப இந்த 1வது முறையில நான் விளங்கப்படுத்துற 1வது முறை வந்து எப்படி உருவாகுச்சு அதை சொல்றதுக்காகத்தான் உங்களுக்கு எழுதி காணும். அப்ப 2வது கேள்வியை பாருங்க. எக்ஸ்னு சொல்ற ஒரு உறுப்பு டவுட்டா இருந்தா பாருங்க, திரும்பி விளங்காதவங்க கவனிங்க. எக்ஸ்னு சொல்ற உறுப்பை எக்ஸால பெருக்கிறோம், விட எக்ஸா இருக்கும். அதே எக்ஸை 2ஆல பெருக்குனா 2x, நேர் 3 எக்ஸால பெருக்குனா நேர் 3x, நேர் 3 நேர் 2ஆல பெருக்குனா நேர் 6. டிரெக்டா எக்ஸால இது 2ஐயும் பெருக்கிடுறோம், நேர் 3ஆல இது 2ஐயும் பெருக்கிடுறோம். அடுத்த கேள்வி பாருங்க. எக்ஸால இந்த கோவைக்குள்ள உள்ள 2 உறுப்புகளையும் பெருக்கி முடிச்சிடும். டிரெக்டா பாருங்க. இப்போதைக்கு பழகிறவங்க என்ன 5 இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பெருக்குங்க. எக்ஸால எக்ஸா பெருக்குங்க எக்ஸா இருக்கும், எக்ஸால மறை 3 பெருக்குனா மறை 3x. அப்ப எக்ஸா இருக்கும் மறை 3x. நேர் 5ஆல அதே கோவையை பெருக்கி விடுங்க. கோவைக்குள்ள எத்தனை உறுப்புகள் இருக்கோ அத்தனை உறுப்புகளையும் பெருக்கி முடிச்சிருங்க. நேர் 5x நேர் மறை வர்ற விட மறை 15. எக்ஸா இருக்கும் 2 ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா 2 வித்தியாசமான குறியீடு. வித்தியாசமா இருந்தா கழிப்படும், கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. அப்ப நேர் 5ல 3 போனா 2x மறை 15. 3வது உதாரணத்தை கவனிங்க. எக்ஸால இந்த கோவைக்குள்ள உள்ள உறுப்புகள் அத்தனையும் பெருக்கி முடிச்சிருங்க. எக்ஸ் 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 இருக்கும் எக்ஸ நேர் 4ஆல பெருக்குனா நேர் 4x, ஒரு செட் முடிஞ்சிருச்சு. எக்ஸால பெருக்கி முடிச்சிட்டீங்க. அடுத்த வேலை உங்களோட என்னது மறை 2ஆல பெருக்கிறது. மறை எண் வந்தாலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க மறை 2 எக்ஸால பெருக்குனா மறை 2x மறை நேர் வர்ற விட மறை 4 8. எக்ஸா இருக்கும்
நேர் 4 மறை 2. அப்ப எக்ஸ் இருந்தா எக்ஸோட கூட்டலாம், y இருந்தா வையோட கூட்டலாம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். நேர் 4 மறை 2, ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு. வித்தியாசமா இருந்தா என்ன செய்யணும்? கழிக்கணும், கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. எது பெருசு? 4 வர விட நேர், 4ல 2 போனா 2x மறை 8. அடுத்து பார்ப்போம் நான்காவது உதாரணம். அப்ப ஆரம்பத்தில் உள்ள எக்ஸ், எக்ஸால அடுத்த கோவைக்குள்ள அத்தனை உறுப்புகளையும் பெருக்கி முடிச்சிடும். எக்ஸ் எக்ஸால பெருக்குனா எக்ஸ் இருக்கும், எக்ஸ மறை 3ஆல பெருக்குனா மறை 3x. அடுத்து இரண்டாவது ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா மறை 6, மறை எண்ணால பெருக்கக்குள்ளே நம்ம கொஞ்சம் கவனம் ஆகிறோம். மறை 6 எக்ஸால பெருக்குனா மறை 6x, மறை 6 மறை 3ஆல பெருக்குனா நேர். முக்கியமான ஒரு குறியீடு, மறையால பெருக்கும் குறியீடுகளை பெருக்குங்க. நேர் 6 3 18. எக்ஸ் வர்க்கம் ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடு, ஒரே மாதிரி குறியீடா இருந்தா கூட்டுப்படும். மறை 9x நேர் 18. சரியா? குயிக்கா எழுதிக்குங்க. கவனிங்க. அடுத்து இன்னும் 4 உதாரணம் விளங்கப்படுத்துறேன், சரியா கவனிங்க. விளங்காதவங்க ஆரம்பத்துல பாக்குறீங்க, இங்க உள்ளது என்னது? 3. 3ஆல அடுத்த கோவைக்குள் உள்ள 2 உறுப்புகளையும் பெருக்கி முடிச்சிருக்கு. 2 6, 3ஆல எக்ஸ பெருக்குனா நேர் 3x. பெஸ்ட் குறியீட பெருக்குங்க, ரெண்டாவது எண்களை பெருக்குங்க, மூணாவது எழுத்த பெருக்கி விடுங்க. பெஸ்ட் குறியீடு நேர், நேர் வரவிட நேர், 2x ஆல பெருக்குனா 2x, நேர் நேர் நேர், எக்ஸ் எக்ஸால பெருக்குனா எக்ஸ் இருக்கும். 6ன்னு சொல்ற தனி ஒரு எண் எங்கேயுமே இல்ல. 6 பார்த்து எழுதுங்க. எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. எக்ஸ்ன்னு சொல்ற எண் 2 இடத்துல இருக்கு. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடு, ஒரே மாதிரி குறியீடா இருந்தா என்ன நடக்கும்? கூட்டுப்படும். நேர் 2 5x நேர் எக்ஸ் இருக்கும். 6வது நேர் 5ஆல இந்த கோவைக்குள்ள உள்ள எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சிருவோம் நம்ம. 5 20, 5 மறை எக்ஸால பெருக்குனா மறை 5x. நேர் எக்ஸ 4ஆல பெருக்குனா நேர் 4x நேர் மறை குறியீடு வந்து பெருக்கக்குள்ள மறை எக்ஸ் எக்ஸால பெருக்குனா எக்ஸ் இருக்கும். 20 எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு. வித்தியாசமா இருந்தா என்ன செய்யணும்? கழிப்படும், கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. மறை 5ல 4 போனா ஒரு எக்ஸ் மறை எக்ஸ் இருக்கும். இது விருப்பமா இருந்தா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் எழுதலாம், 1 எழுதலாம், இல்லாட்டி எக்ஸ் மட்டும் எழுதலாம். அடுத்து மறை 2, நேர் 2 8ஆல பெருக்குங்க. 8 2 16, 2ஆல எக்ஸ பெருக்குனா நேர் 2x. அடுத்து முக்கியமான ஒரு இந்த மறை எண் வந்தாலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். மறை எக்ஸால 8 பெருக்குனா மறை 8x, மறை நேர், மறையும் நேரும் பெருக்குனா வரவிட மறை எக்ஸ் எக்ஸால பெருக்குனா எக்ஸ் இருக்கும். அடுத்து 16 எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு. கழிப்படும், கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பேர்? 8 வரவிட மறை 6x மறை x இருக்கும். அடுத்து இந்த 8வது கேள்வியில பாருங்க. 6ஆல வந்து நம்ம 2வது கோவைக்குள்ள உள்ள உறுப்புகளை பெருக்கி முடிச்சிடணும். 6ஆல 5 பெருக்குனா 6 5 30, 6 மறை எக்ஸால பெருக்குனா மறை 6x. கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கேள்வி. மறை எக்ஸ் நேர் 5ஆல பெருக்குனா மறை 5x. மறை மறை பெருக்கக்குள்ள குறியீடு நேர், எக்ஸ் எக்ஸால பெருக்குனா எக்ஸ் இருக்கும். அடுத்து 30 எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடு, ஒரே மாதிரி குறியீடா என்ன செய்யணும்? கூட்டுப்படும், கூட்டக்குள்ள பார்க்கணும். 2லயும் மறை இருந்தா வர விட மறையில தான் வரும். யாரும் நேர்ல வரும்னு ஐடியா எடுக்க வேணும். அப்ப நேர்ல வர்ற விட நம்ம படிச்சோம் என்னன்னா மறையால பெருக்கணும். அது சம்பந்தமா டவுட் இருந்தா 1வது வீடியோல திரும்ப பார்த்துட்டு கணக்க பாருங்க. ஒரே மாதிரி குறியீடு 11x நேர் எக்ஸ் இருக்கும். போய் கேளுதுங்க. அடுத்த கேள்வி கவனிங்க.
2x ஆல இரண்டாவது கோவைக்குள்ள உள்ள உறுப்புகள் எல்லாம் பெருக்கி முடிக்கிறோம். 2 உறுப்புகள் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன செய்யணும், எண்களை பெருக்கணும், குறியீடுகளை பெருக்கணும், எண்களை பெருக்கணும், எழுத்த பெருக்கணும். 3 6 x ஆல பெருக்குனா x இருக்கும், 6x இருக்கும். 2x அதே மாதிரி 4 ஆல பெருக்குனா நேர் குறியீடு நேர் 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 4 2 8x. 2x ஆல இந்த கோவையில உள்ள 2 உறுப்புகளையும் பெருக்கி முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த வேலை நேர் 3 ஆல கோவைக்குள்ள உள்ள 2 உறுப்புகளையும் பெருக்குவோம். நேர் 9x நேர் 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 12. 6x இருக்கும், x இருக்கு, x இருக்கு. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடு ஒரே மாதிரி குறியீடா என்ன செய்யணும், கூட்டணும். நேர் 17x நேர் 12. அடுத்து 5x ஆல கோவைக்குள்ள உள்ள 2 உறுப்புகளையும் பெருக்கி பேசிட்டு முடிச்சிருவோம். 4 இல்லாத மாதிரி யோசிச்சுக்கிட்டு பெருக்குங்க, டவுட்டா இருந்தா திரும்பியும். 5x ஆல 3 பெருக்குனா 15x இருக்கும், I2 மறை 10x. நேர் மறை மறை குறியீடு. நேர் 4 ஆல உறுப்புக்குள்ள 2ஐயுமே பெருக்கி விடுங்க. நேர் 12x. நேர் மறை வர்ற விட மறை 8. 15x இருக்கும், 10x 12x. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு வித்தியாசமான என்ன செய்யணும், கழிப்பணும். கழிக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. 12 வர்ற விட நேர்ல வரும். 12ல இருந்து 10 கழிச்சா 2x மறை 8. அடுத்த கேள்வியில கவனிங்க. 5x ஆல 2வது கோவைக்குள்ள உள்ள 2 உறுப்புகளையும் பெருக்கி முடிச்சிருவோம். I3 15x இருக்கும், I2 நேர் 10x. குறியீடு தான் பெஸ்ட்டுக்கு நமக்கு முக்கியம். ரொம்பவே குறியீடு பேலையா இருந்தா கணக்கு பேலை. மறை 4 ஆல பெருக்குவோம் இந்த அடுத்து 2வது கோவைக்குள்ள உள்ள உறுப்புகள். மறை நேர் வரவிடம் மறை 3 12x. மறை நேர் வரவிடம் மறை 4 2 8. 15x இருக்கும், சக 10x மறை 12x. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு வித்தியாசமான குறியீடா என்ன செய்யணும், கழிக்கணும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. மறை 12ல 10 போனா 2x மறை 8. அடுத்து 2x ஆல 2வது உறுப்புக்குள்ள 2வது கோவையில உள்ள உறுப்புக்களை பெருக்கி முடிச்சிடும். 2x 3x ஆல பெருக்குனா நேர் 6x இருக்கும். 2x மறை 5 ஆல பெருக்குனா மறை 10x. மறை 7 நேர் 3 ஆல பெருக்குனா மறை 21x. மறை மறை நேர் 35 6x இருக்கும். மறை 10x நேர் 21x. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடுகள் ஒரே மாதிரி குறியீடுகளா இருந்தா கூட்டுப்படும். கூட்டக்குள்ள மறை 31x நேர் 35. எழுதிக்குங்க. சரி, நான் உங்களுக்கு இன்னும் 3 கணக்கு தந்திருக்கேன். இப்ப அப்ப ட்ரை பண்றவங்க என்ன செய்யலாம்னா வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு ட்ரை ஒன் பண்ணி பார்க்கலாம். அந்த கேள்விக்கு வந்து விட வருதானே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ட்ரை ஒன் பண்ணுங்க. சரியா? ஓகே, சரி கவனிங்க. 3a வந்து இந்த 2 உறுப்புகளால பெருக்க போறோம். 3 15 a வர்க்கம். 3a நேர் 2b நேர் 6ab. ஏயும் பியும் பெருக்குனா ab. மறை 4 ஆல பெருக்க போறோம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். மறை I4 20 BAன்னு எழுதலாம். ஆனாலும் அல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம எழுதக்குள்ள எப்படி எழுதுவோம்னா AB. BAன்னு எழுதுனா பிழையும் இல்லை, இருந்தாலும் அந்த ஆர்டர் இங்க AB எழுதுனால இதுவும் ABயா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் லேஸ் ஆகும். மறை நேர் வர்றவிட மறை குறியீடுகளை பெருக்குங்க. அடுத்த எண்களை பெருக்குங்க. 4 2 8. BA Bயால பெருக்குனா B வர்க்கம். 15 A வர்க்கம். AB AB. AB இருந்தா ABயோட கூட்டலாம், A இருந்தா Aயோட தான் கூட்டலாம். நேர் மறை ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு வித்தியாசமான குறியீடா என்ன செய்யணும், கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. 20 20ல இருந்து 6 கழிங்க 14 AB. மறை 8 B வர்க்கம். அடுத்த கேள்வியை கவனிங்க. 3m ஆல கோவைக்குள்ள உள்ள 2ஐ பெருக்கி முடிச்சிருவோம். 3 15 mm ஆல பெருக்கின m வர்க்கம் மறை
2 6 mn 3 ஆல பெருக்கி முடிச்சுட்டு அடுத்து மறை 4 பெருக்கக்குள்ள மறை 4 நேர் மறை 5 20 mn மறை மறை நேர் 4 2 8 n வர்க்கம் 15 m வர்க்கம் ரெண்டு ஒரே மாதிரி குறியீடு mn இருந்தா mn ஓட கூட்டலாம் ஒரே மாதிரி குறியீடா இருந்தா கூட்டுப்படும் மறை 26 mn நேர் 8 n வர்க்கம் 5x ஆல அடுத்த கோவையில் உள்ள ரெண்டை பெருக்கி முடிப்போம் 3 15 இந்த இடத்துல x இருக்கு y இருக்கு x5 ன்னு எழுது x y ஆல பெருக்குனா x5 அதே 5x ஆல மறை 2x பெருக்குனா மறை i2 10 x ஆல பெருக்குனா x இருக்கும் 5x ஆல இந்த ரெண்டு உறுப்புகளை பெருக்கி முடிச்சிட்டோம் அடுத்து நமக்கு பெருக்க இருக்கு மறை 4y 4y ஆல அந்த ரெண்டு உறுப்புகளை பெருக்கி மறை 4 3 மறை 12y வர்க்கம் மறை மறை நேர் 4 2 8 yx எழுதலாம் அல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதுறதுனால xi நான் எழுதுறேன் இப்ப தேடி பாருங்க xi இருந்தா வேற எங்கேயாவது இடத்துல xi இருக்காது xi இருக்கு இங்க xi இல்ல இங்க xi இல்ல அந்த xi இருக்கு குறியீடு பாருங்க குறியீடு ஒரே மாதிரியா வித்தியாசமா ஒரே மாதிரி குறியீடுகள் ஒரே மாதிரி குறியீடுகள் வந்து என்ன நடக்கும் கூட்டுப்படும் கூட்டக்குள்ள பார்க்கணும் வந்து 15 8 23 xi மறை 10 x வர்க்கம் மறை 12 y வர்க்கம் போய் எழுதிக்குங்க சரியா அடுத்து பாருங்க a சக b முழுவதின் வர்க்கம் அடுத்து a சக b முழுவதின் வர்க்கத்தின் விரிவுன்னு சின்ன ஒரு எடின்னு ஒன்று போட்டு நீங்க எழுதிக்கலாம் அப்ப இந்த விரிவை பத்தி நம்ம கொஞ்சம் மேலும் பார்ப்போம் இப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச பாடத்துல இருந்து a சக b முழுவதின் வர்க்கமா இருந்தா ஒரு ஐடியாஸ் இருக்கு நமக்கு a சக b எத்தனை தடவை எழுதலாம் 2 தடவை ஏ உதாரணத்துக்கு சொல்லுவோம் x வர்க்கமா இருந்தா நமக்கு எப்படி எழுத முடியும் x தர x y வர்க்கமா இருந்தா y தர y 2 தடவை எழுத முடியும் வர்க்கமா இருந்தா ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் அந்த மாதிரி a சக b முழுவதின் வர்க்கமா இருந்தா a சக b ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை a சக b எழுதலாம் இதண்ட விரிவை கொஞ்சம் இப்ப நம்ம படிச்ச ஏற்கனவே ஈருறுப்பு கோவைகளின் விரிவுல a சக b சொல்ற ஒரு எண்ணு a சக b சொல்ற ஒரு எண்ணால எப்படி பெருக்கிறது இப்ப நம்ம பார்ப்போம் ஆரம்பத்துல a இந்த ரெண்டு உறுப்புகளால பெருக்கி முடிச்சிருவோம் a ஆல பெருக்குனா a வர்க்கம் a b ஆல பெருக்குனா ab a ஆல பெருக்கி முடிச்சிட்டோம் நம்ம அடுத்து பெருக்க வேண்டிய எண் வந்து நேர் b ஆல நேர் BA ஆல பெருக்குனா BA ன்னு எழுதலாம் அப்ப எப்படி எழுதலாம் AB ன்னு எழுதி விட்டுருவோம் அல்பபெட்டிக் ஆர்டர் A சரி B பெருக்கக்குள்ள B வர்க்கம் A வர்க்கம் இந்த இடத்துல எதுவுமே இல்லாட்டி ஒன்று இருக்கும் இந்த இடத்துல எதுவுமே இல்லாட்டி ஒன்று இருக்கும் குறியீடுகள் பார்த்தா நேர் நேர் ஒரே மாதிரி குறியீடு நேர் ஒரு AB ஒரு AB மொத்தமா 2 AB ன்னு வரும் நேர் B வர்க்கம் இது அடுத்த பாடத்துக்கு தான் நமக்கு தேவைப்படும் நீங்க என்ன செய்றீங்கன்னா A சக B முழுவதின் வர்க்கம் ஒரு விரிவு ஒன்று எடுத்தணும் அந்த விரிவை கொண்டு வந்து பக்கத்துல எழுதுவோம் a வர்க்கம் நேர் 2 ab நேர் b வர்க்கம் இதை பாக்ஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் வரப்பல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த விரிவு அதே மாதிரி பார்ப்போம் இங்க இரண்டாவது a மறை b a மறை b அது ஏன் 2 தடவை எழுதணும்னு ஆரம்பத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் அதே மாதிரி a மறை b முழுவதின் வர்க்கத்தை 2 தடவை எழுதிட்டு ஆரம்பத்துல வந்து a ஆல பெருக்குவோம் இந்த கோவையை a பெருக்குனா a ஆல a வர்க்கம் a மறை b ஆல பெருக்குனா மறை ab அடுத்து மறை b ஆல அடுத்த கோவையை பெருக்கி விடுவோம் மறை ba எழுதலாம் அதுக்கு பதிலா அல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதக்குள்ள மறை ab மறை மறை நேர் b ஆல பெருக்குனா b வர்க்கம் a வர்க்கம் இந்த இடத்துல எதுவுமே இல்லாட்டி ஒன்று இருக்கும் இந்த இடத்துல எதுவுமே இல்லாட்டி ஒன்று இருக்கும் ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா ஒரே மாதிரி குறியீடு மறை மறை இருந்தா வர விட மறையில தான் வரும் நேர்ல வர சான்ஸ் இல்ல பெருக்கல்ல தான் நேர்ல வரும் மறை ஒன்றையும் கூட்டினா 2 ab நேர் b வர்க்கம் அப்ப இரண்டாவது தொடர்பு ஒன்று எடுக்கிறோம் a மறை b முழுவதின் வர்க்கத்துக்கு மேல உள்ள வர்க்கத்துக்கு விரிவு எழுதக்குள்ள நமக்கு கிடைக்கிற விரிவு a வர்க்கம் மறை 2 ab நேர் b வர்க்கம்
இந்த 2 விரிவை பத்தி தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க இதை எழுதி அடுத்த கிளாஸ் வரப்போக்குள்ள கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டு வாங்க இந்த 2 விரிவை பத்தி. சரிதானே? அப்ப இன்னைக்கு படிச்ச பாடம் நம்ம என்னன்னு சொன்னா அச்சர கணிதத்துல வந்து ஈருறுப்பு கோவைகள். அது வீடியோ 2 உங்களுக்கு பார்க்கலாம். இந்த விரிவை நீங்க என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் வந்து வீட்டுல திரும்ப பார்த்துக்கிட்டு வாங்க. இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல வந்து பாடம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். சரியா? அப்ப நம்ம கிளாஸை முடியும்.